السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم علمني القرآن العظيم وسنة نبيك محمد صلى الله عليه وسلم اللهم علمني تأويلهما وفقههما وفهمهما ونصائحهما ومواعظهما وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد وزدني علما اللهم اغفر لجميع المؤمنين والمؤمنات اللهم اغفر لجميع العلماء المسلمين وملوكهم وسلاطينهم ووزرائهم الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه وجاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم اللهم بك أقول مستعينا اللهم يسر ولا تعسر وتمم بالخير لا حول ولا قوة إلا بالله العلي العظيم அல்ஹம்துலில்லா. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனுடைய விரிவுரையின் தொடரில் சூரத்துல் அலக்கை அல்லாஹ்வின் அருளால் நேற்று நாம் ஆரம்பித்தோம். முந்திய வசனத்திற்குரிய விளக்கங்களை 3 தப்சீர்களிலிருந்து பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 2வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா கூறுகிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. அல்லாஹு தஆலா கூறுகிறான், ஹலக படைத்தான். அல் குர்ஆனில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சொற்களில் இதுவும் ஒன்று. இந்த சொல்லிலிருந்து அல்லாஹு தஆலாவுடைய திருப்பெயர்களில் சில திருப்பெயர்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அல் ஹல்லாக், அல் ஹாலிக் ஆகிய 2 பெயர்கள். ஹல்லாக் அதிகம் படைக்கக்கூடியவன், அற்புதமாக படைக்கக்கூடியவன், திறமையாக படைக்கக்கூடியவன், நுணுக்கமாக படைக்கக்கூடியவன், முன் உதாரணமின்றி நிகரின்றி படைக்கக்கூடியவன். அல்லாஹு தஆலாவுடைய படைப்புகளைப் போல யாரும் படைக்க முடியாது. அப்பேற்பட்ட படைப்புகளை புதிதாக உருவாக்கக்கூடியவன். ஹலக படைத்தான். அல் இன்சான மனிதனை இந்த இடத்துல ஒருமையாக சொல்லப்பட்டு மொத்த மனித இனம் இங்கு நோக்கமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மனிதர்களை, ஒரு மனுஷனை மட்டுமல்ல, எல்லா மனிதர்களையும் அல்லாஹு தஆலா தான் படைத்திருக்கிறான். ஹலகல் இன்சான மனிதர்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். மின் அலகின் இரத்த கட்டியில் இருந்து. ஒவ்வொரு தஃப்சீரா நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சும்ம பையன அல்லதி ஹலக. அல்லாஹு தஆலா இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக, படைத்த இறைவனின் பெயரால் நபியே நீங்கள் ஓதுவீராக. படைத்த இறைவனின் பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள், நீங்கள் படியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறினான் அல்லவா. அல்லாஹு தஆலா எதை படைத்தான் என்பதை அடுத்த வசனத்திலே சொல்கிறான். சும்ம பையன அல்லதி ஹலக, அவன் எதை படைத்தானோ அதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் விவரிக்கின்றான். சரி, பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா படைப்புமே அல்லாஹுடைய படைப்பு தான். இந்த துனியாவில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் அல்லாஹுடைய படைப்பு தான். ஹல் மின் ஹாலிகின் கைருல்லா, அல்லாஹுவை தவிர படைக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கின்றார்களா? அல்லது அம் ஹலக்கூக ஹல்கிஹி ஃபதஷாபஹல் ஹல்கு அலைஹிம், இந்த மக்கள் சிலைகளை வணங்குகிறார்களே, அல்லாஹ் அல்லாத பிற வஸ்துக்களை வணங்குகிறார்களே, அவர்களெல்லாம் அல்லாஹுவை போன்று ஏதாவது படைத்திருக்கின்றார்களா?
அல்லாஹுடைய படைப்புக்கும் இவர்களுடைய படைப்புக்கும் குழப்பமாகிவிட்டதா? யார் படைத்ததுன்னு தெரியல, சரி அல்லாஹ்வையும் கொஞ்சம் வணங்குவோம், இந்த சிலைகளையும் கொஞ்சம் வணங்குவோம் என்பதாக நீங்கள் குழப்பமடைந்து விட்டீர்களா? அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுவை தவிர படைப்பாளன் யாரும் இல்லை. அல்லாஹு காலிகு குல்லி ஷை. நீங்கள் என்ன செய்யுங்க, அல் குர்ஆனில் ஒரு தேடல் ஆரம்பிங்க. அல்லாஹு தஆலா படைத்தலை பற்றி தன்னுடைய படைப்பாற்றலை சொல்லி தன்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வசனங்களை தொகுத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? நான் என் கடமைக்கு சொல்லுவேன், நீங்கள் உங்கள் கடமைக்கு செய்யாமல் இருக்கணும். அதான் நல்ல பிள்ளைங்க. ஹலகல் இன்சான மின் அலக். அல்லாஹு தஆலா படைத்தான். யாரை படைத்தான்? அல் இன்சான், மனிதனை படைத்தான். எதிலிருந்து அல்லாஹ் படைத்தான்? மின் அலக்கின், இரத்தக்கட்டையிலிருந்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் ஒவ்வொரு இடத்திலும் மனிதனுடைய படைப்புகளில் ஒரு நிலையை குறிப்பிட்டு பேசுவான். சில நேரங்களில் இந்திரிய துளியிலிருந்து படைத்ததாக அல்லாஹ் சொல்வான், சில நேரங்களில் மண்ணிலிருந்து படைத்ததாக அல்லாஹு தஆலா சொல்வான். இப்போ இந்த வசனத்தில் இரத்தக்கட்டியிலிருந்து படைத்ததாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். சரியா? இது மனிதர்களுடைய படைப்பில் இருக்கக்கூடிய அந்த நிலைகள், ஒவ்வொரு நிலை, அதை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுவான். சரி, கவனிங்க. இமாம் தபரி என்ன சொல்கிறார்கள் பார்ப்போம். ஹலகல் இன்சான மின் அலக்கின். அல்லாஹு தஆலா மனிதனை படைத்தான். எதிலிருந்து? மின் அலக்கின், இரத்தக்கட்டியிலிருந்து. யானி மினத்தமி, இரத்தத்திலிருந்து. வகால மின் அலக்கின். சரி, அல்லாஹு தஆலா அலக் என்று சொல்லியிருக்கிறான். அலக் என்பது என்ன? இது ஒரு பன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தை. வல் முராது பிஹி மின் அலகத்தின். சில நேரங்களில் அரபியில் இந்த மாதிரி பன்மை வரும். ஷஜரத்துன் என்றால் ஒரு மரம், ஷஜருன் என்றால் மரங்கள், அந்த மாதிரி. லி அன்னஹு ذهب இலல் ஜம்இ. ஏன் அல்லாஹு தஆலா அலக் என்று சொல்லி இருக்கிறான் என்றால், இதற்கு முன்பு அல் இன்சான் என்று ஒருமையில் வந்திருக்கா இல்லையா? ஆனால் அது ஒருமையினுடைய நோக்கம் அல்ல, பன்மையின் நோக்கம். அதாவது மனிதனை அல்லாஹ் படைத்தான் என்று சொல்வது நோக்கமல்ல, மனிதர்களை. அதுதான் நம்ம உங்களுக்கு முன்னாடியே சொன்னோம். மனிதன் என்று சொன்னால் ஏதோ ஒரு மனுஷனை மட்டும் அல்லாஹு தஆலா இரத்தக்கட்டியிலிருந்து படைத்தான், மற்ற மனுஷர்களை எல்லாம் தங்கக்கட்டியிலிருந்து படைத்தான்னு விளங்கி கொள்ளாதீங்க. எல்லா மனிதர்களுடைய படைப்புகளும் ஒரே அமைப்பு தான். சரிங்களா? யானி மினத்தமி வகால மின் அலக்கின் வல் முராது பிஹி மின் அலகத்தின் லிஅன்னஹு ذهب இலல் ஜம்இ கமா யுகாலு ஷஜரத்துன் வ ஷஜருன் வ கஸபத்துன் வ கஸபுன் வ கதாலிக அலகத்துன் வ அலகுன். கசபுன்னு சொன்னால் கம்புக்கு சொல்லுவாங்க. கசபு சுக்கர், அந்த கரும்பு இருக்குது பாருங்கள், அதுக்கு சொல்லுவாங்க. வ இன்னமா கால மின் அலக்கின் வல் இன்சானு ஃபி லஃப்தின் வாஹிதின். அல்லாஹு தஆலா அலக் என்று பன்மையில் சொல்லியிருக்கின்றானே, மனிதர் என்ற இந்த அல் இன்சான் என்ற வார்த்தை ஒருமையில் தானே இருக்கிறது என்றால், லி அன்னஹு ஃபி மஅனா ஜம்இன். அல் இன்சான் என்பது சொல்லால் ஒருமையாக இருந்தாலும் கருத்தால் பொருளால் பன்மையில் இருக்கிறது. வ இன்கான ஃபி லஃப்தி வாஹிதின், அல்லது வ இன்கான ஃபி லஃப்தி வாஹிதின், ஒருமையுடைய சொல்லில் இருந்தாலும் அது அர்த்தத்தால் பன்மையின் அர்த்தத்தில் இருக்கிறது. ஃபலிதாலிக கீல மின் அலக். அல் குர்ஆனை சிந்திக்கக்கூடியவங்களுக்கும் அல் குர்ஆனுடைய மொழியோடு தொடர்புள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் ரொம்ப அவங்களுக்கு ஆர்வமாகவும் ரொம்ப ஒரு கல்வியாகவும் இருக்கும். நமக்கு சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்குது? அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி தான், அல்லாஹ் தான் மன்னிக்கணும். ஸோ இந்த உலகத்தையே சிந்தித்து கொண்டு உலக பிரச்சனைகளையே மண்டையில் பெருசாக ஏற்றி கொண்டு இருப்பவர்களுக்கு இதெல்லாம் பெருசாக அவங்களுக்கு ஆர்வத்தை கொடுக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் சொல்கிறது பொதுவான மக்களை சொல்கிறேன். வகுப்புக்கு வரக்கூடியவங்க மாஷா அல்லாஹ் அதெல்லாம் தாண்டி கல்வி தான் நமக்கு மறுமை, கல்வி தான் நமக்கு என்று வந்திருக்கக்கூடியவர்கள். அதனால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களையும் பாதுகாத்தா என்னையும் அல்லாஹு தஆலா பாதுகாக்கணும்னு துஆ செய்யுங்க. எதிலிருந்து? உலக வஸ்துக்களுடைய மோகத்திலிருந்தும் நம்முடைய கவனங்கள் உலகத்தில் மூழ்கி விடுவதிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இமாம் இப்னு கஸீர் என்ன சொல்கிறார்கள் பார்ப்போம். கவனிங்க. ஹலகல் இன்சான மின் அலக்கின் அத்தன்பீஹு அலா ஹல்கில் இன்சானி மின் அலக்கத்தின். இப்னு கஸீர் சுருக்கமாக ஒரு வரியில் இந்த வசனத்திற்கு விளக்கத்தை முடிக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா உணர்த்துகின்றான், மனிதன் இரத்தக்கட்டியிலிருந்து படைக்கப்பட்டிருப்பதாக. குர்துபி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? கவனிங்க. கௌலுஹு தஆலா ஹலகல் இன்சான மின் அலக்கின். கௌலுஹு தஆலா ஹலகல் இன்சான யானி இப்ன ஆதம். சரிங்களா? அப்போ இதில் மனிதர் என்று சொல்லும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்களா? வரமாட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா நேரடியாக மண்ணிலிருந்து உருவாக்கினான்.
யார் வருவார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள். கவனிங்க, யானி இப்ன ஆதம மின் அலக்கின் ஐ மின் தமின், இரத்தத்திலிருந்து. இந்த அலக் என்பது ஜம்முஉ அலக்கத்தின், அலக்கா என்ற சொல்லுடைய பன்மையாகும். வல் அலக்கத்து, அல் அலக்கா என்றால் அத்தமுல் ஜாமிது, கட்டியாக இருக்கக்கூடிய உறைந்த இரத்தம். வ இதா ஜரா, இரத்தம் ஓடக்கூடியதாக இருந்தால் ஃபஹுவல் மஸ்ஃபூஹு, அதற்கு பேர் அத்தமுல் மஸ்ஃபூஹ் என்று சொல்லப்படும். வகால மின் அலக்கின், அல்லாஹு தஆலா அலக் என்று கூறினான். ஃபதக்கரஹு பிலஃப்தில் ஜம்இ, பன்மையின் சொல்லை கொண்டு அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். லி அன்னஹு அராத பில் இன்சானி அல் ஜம்அ, ஏனெனில் இங்கு அல் இன்சான் என்று கூறி அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை நோக்கமாக கொள்ளவில்லை, மாறாக மனிதர்களை என்று பன்மையை அல்லாஹு தஆலா நோக்கமாக கொண்டிருக்கின்றான். வ குல்லுஹும் ஹுலிகு மின் அலகத்தின் பஅத நுத்ஃபதி, மனிதர்கள் எல்லோருமே அலக்காவிலிருந்து படைக்கப்பட்டார்கள் நுத்ஃபாவிற்கு பிறகு. அதாவது மனிதனுடைய முதல் தொடக்கம் நுத்ஃபா என்ற அந்த இந்திரிய துளி தண்ணி, அதற்கு பிறகு அவன் ஒரு இரத்த கட்டியான ஒரு இரத்தமாக அவன் மாற்றப்படுகின்றான். வல் அலகத்து, அலகா என்பது கித்அத்தும் மின் தமின் ரதபின், ஒரு ஈரமான, புரியுதுங்களா, காய்ந்த அல்ல, ஈரப்பதம் உள்ள இரத்தத்தினுடைய ஒரு துண்டாகும். சும்மியத் பிதாலிக லிஅன்னஹா தஅலுகு லிருதூபத்திஹா பிமா தமுர்ரு அலைஹி, அது தொங்கிக் கொள்ளும், ஒட்டி கொள்ளும். ஏன்? அது ஈரமாக இருக்கின்ற காரணத்தினால எதன் மீது அது செல்கிறதோ, அது ஒரு இடத்துல இப்படி ஓட்டி விட்டோம்னா அப்படியே ஒட்டிக்கும். அதனால தான் அதுக்கு அலக்கா என்று சொல்லப்படுகின்றது. அரபி மொழியினுடைய விசேஷம் என்னவென்றால், ஒவ்வொரு சொல்லுக்கும், அதாவது பெயர்களாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் அந்த சொல் அந்த பெயருக்கு ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதற்கான விளக்கமும் இருக்கும். அது அரபி மொழியினுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு விசேஷம். மற்ற மொழிகளுக்கும் இருக்கும். அது முந்தைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அறிந்தவர்களாக இருந்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கணக்கில் எடுக்கப்படுறது கிடையாது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அரபி மொழியினுடைய இலக்கிய நூல்கள்லையும் மொழி சார்ந்த அகராதி நூல்கள்லையும் இந்த விளக்கங்களை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய குர்ஆனுடைய மொழியை உயிருள்ள ஒரு மொழியாக வைத்திருக்கின்றான். ஃபஇதா ஜஃபத், அது முற்றிலும் காய்ந்து விடுமையானால், ஈரப்பதம் இல்லாமல் காய்ந்து விடுமையானால், லம் தகுன் அலகத்தன், அந்த இரத்தத்தை அலக்கா என்று சொல்லப்படாது, அது அலக்காவாக இருக்காது. கால ஷாயிரு தரக்னாஹு யஹிர்ரு அலா யதைஹி யமுஜ்ஜு அலைஹிமா அலகுல் வதீனி. இது ஒரு கவிதையிலிருந்து அந்த அலக் என்பதற்கான அந்த பொருளுடைய ஆதாரத்தை சொல்கிறாங்க. வஹுஸ்ஸல் இன்சானு பிஸ்ஸிக்ரி தஷ்ரீஃபன் லஹு. சரி, அல்லாஹு தஆலா எல்லா படைப்புகளையும் அவன்தானே படைத்தான். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் தான் படைத்தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறிய ஒரு பொருளாக இருக்கட்டும், பெரிய ஒரு படைப்பாக இருக்கட்டும், எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் தானே படைத்தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா மனிதனை படைத்ததை ஏன் விசேஷமாக தனித்து சொல்கிறான் என்றால், வஹுஸ்ஸல் இன்சானு பிஸ்ஸிக்ரி, இந்த இடத்தில் அதாவது மனிதனை விசேஷமாக சொல்லப்பட்டது தஷ்ரீஃபன் லஹு, மனிதனை சிறப்பிப்பதற்காக வேண்டி. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எந்த அளவு சிறப்பிக்க விரும்புகின்றான், நாமோ அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக நடந்து கொண்டு நம்மை நாமே அவனுக்கு முன்னால் தாழ்த்தி கொள்கிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய அந்த சிறப்பான நல்லொழுக்கங்களையும் ஈமானையும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நமது சந்ததிகளுக்கும் மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வக்கீல அராத அன் யுபய்யின கத்ர நிஅமதிஹி அலைஹி. சரி, இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுகிறது? அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இந்த இடத்தில் ஹலக்கல் இன்சான மின் அலக்கின் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக்கல் இன்சான மின் அலக், அல்லாஹு தஆலா படைத்தான் என்று சொல்லும் பொழுது மனிதனை படைத்ததை விசேஷமாக ஏன் குறிப்பிடுகிறான் என்பதற்கு இன்னொரு விளக்கம் சொல்லப்படுகிறது. முதலாவது விளக்கம் என்ன? அல்லாஹு தஆலா மனிதர்களை சிறப்பிப்பதற்காக வேண்டி, அவர்களை அல்லாஹு தஆலா ஏனைய படைப்புகளிலிருந்து வித்தியாசப்படுத்துவதற்காக வேண்டி
இப்படி சிறப்பித்து அவர்களை குறிப்பிடுகிறான் என்பது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்ன? வக்கீல அராத அன் யுபையின கத்ர நிஅமதிஹி அலைஹி. அல்லாஹு தஆலா மனிதன் மீது தான் செய்திருக்கக்கூடிய அருட்கொடையின் தகுதியை, அருட்கொடையின் அளவை, அருட்கொடையின் மதிப்பை மனிதனுக்கு விவரிக்க விரும்புகிறான். அட மனிதனே, உன்னை எவ்வளவு பெரிய ஒரு அருட்கொடைகளோடு படைத்திருக்கிறேன். ஏனைய படைப்புகள் மீது செய்யாத அருட்கொடைகளை, ஏனைய படைப்பினங்களுக்கு வழங்காத சிறப்புகளை, உயர்வுகளை, மதிப்புகளை, மரியாதைகளை எல்லாம் உனக்கு நான் வழங்கியிருக்கிறேனே. இதை நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நீ உணர வேண்டாமா? இப்பேற்பட்ட உன்னுடைய படைப்பாளனுக்கு நீ இணை வைக்கலாமா? அவனுடைய மார்க்கத்தை ஏற்று அவனுடைய விருப்பமான வழியிலே நீ செல்ல வேண்டுமல்லவா? இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியானுக்கு, மனிதர்களுக்கு அவர்கள் மீது அவன் ஏனைய படைப்புகளை பார்க்கிலும் விசேஷமாக புரிந்திருக்கக்கூடிய அருளை விவரிக்க விரும்புகிறான். வக்கீல அராத அன் யுபையின கத்ர நிஅமதிஹி அலைஹி. எப்படி? பிஅன் ஹலகஹு மின் அலகத்தின் மஹீனத்தின். அல்லாஹு தஆலா மனிதனை ஒரு அற்பமான, ஒரு மென்மையான, ஒரு பலவீனமான, ஒரு சாதாரணமான இரத்தக்கட்டியிலிருந்து படைத்தான். ஹத்தா சார பஷரன் சவியன். மனிதன் எப்படி ஆகிவிட்டான்? அல்லாஹு அக்பர், நல்ல ஒரு திடகாத்திரமான, வலிமை மிக்க, நேரான ஒரு மனிதனாக அவன் ஆகிவிட்டான். நேரான்னு சொன்னால் நேரான வழியில் இல்லை. ஹத்தா பஷரன் சவியன், நிற்கக்கூடிய, புரியுதுங்களா, ஒரு மனிதனாக அவன் ஆகிவிட்டான். உலகத்தில் எந்த படைப்புகளுமே நிற்கக்கூடிய படைப்பு கிடையாது. சரிங்களா? மனிதன் மட்டும்தான் தன்னுடைய 2 காலில் நிலையாக, நேராக, சமமாக நிற்கக்கூடியவன். மற்ற படைப்புகள்லாம் பாருங்கள், எல்லாம் படுத்த மாதிரி தான் இருக்கும். மாடு, ஆடு, அதே போல் எந்த ஒரு படைப்பாக இருக்கட்டும் பாருங்களேன், அதனுடைய தலை குனிஞ்சு தான் இருக்கும். நீங்கள் உடனே சொல்லுவீங்க 2 கால் படைப்பு நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே 2 கால் படைப்பாக இருந்தாலும் அது இப்படி குனிஞ்சு தான் இருக்கும். கொக்கு, கோழி இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் தலையை நிமித்துக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்க முடியும், அப்புறம் குனிஞ்சிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை உயர்த்தி இருக்கிறான் என்பதனுடைய அடையாளங்களில் ஒன்று என்ன? அல்லாஹு தஆலா மனிதனை நேர சமமாக நிற்கக்கூடியவனாக படைத்து அவனுடைய உடல் அமைப்புகளை எல்லாம் சீராக்கி அப்படியே நேராக முகம் நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா அவனை சமப்படுத்தி வைத்திருக்கிறான். ஹத்தா சார பஷரன் சவியன் வஆகிலன் முமையிசன், பிரித்தறியக்கூடிய புத்திசாலியாக. முமையிஸ் என்று சொன்னால் அதிலிருந்து இதிலிருந்து ஒவ்வொரு பொருளையும், அதற்கு முரண்பட்ட பொருளிலிருந்து ஒவ்வொரு வஸ்துக்களையும், அது அல்லாத வேறு வஸ்துக்களிலிருந்து, அதுபோன்று பலன் தரக்கூடியதை பலன் தராததிலிருந்து, பலன் தராததை பலன் தரக்கூடியதிலிருந்து, நன்மை பயக்கக்கூடியதை தீங்கு பயக்கக்கூடியதிலிருந்து, தீங்கு பயக்கக்கூடியதை நன்மை பயக்கக்கூடியதிலிருந்து பிரித்து விடக்கூடிய வலிமை, ஆற்றல் உள்ளவனாக, புத்தி உள்ளவனாக அல்லாஹு தஆலா மனிதனை படைத்திருக்கிறான். கவனிங்க, வக்கீல அராத அன் யுபையின கத்ர நிஅமதிஹி அலைஹி பிஅன் ஹலகஹு மின் அலகத்தின் மஹீனத்தின் ஹத்தா சார பஷரன் சவியன் வஆகிலம் முமையிசன். ஆக மனிதனை அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் விசேஷமாக சொல்லியிருப்பது ஒன்று, அந்த மனிதனை சிறப்பிப்பதற்காக வேண்டி. இன்னொரு கருத்து, அல்லாஹு தஆலா மனிதர்கள் மீது செய்திருக்கக்கூடிய தன்னுடைய விசேஷமான அருட்கொடையை அவர்களுக்கு விவரிக்க விரும்புகின்றான். அதாவது சாதாரணமான ஒரு இரத்தக்கட்டியிலிருந்து, அற்பமான ஒரு இரத்தக்கட்டியிலிருந்து இந்த மனிதனை அல்லாஹு தஆலா படைத்தான். இந்த மனிதன் நிலையாக நிற்கக்கூடிய சமமான ஒரு மனிதனாக, பிரித்து அறிந்து தனது நன்மைகளை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல புத்திசாலியான ஒரு படைப்பாக இந்த மனிதன் ஆகிவிடுகின்றான். இது அல்லாஹு தஆலா மனிதர்கள் மீது செய்த விசேஷமான அருட்கொடை. ஏனைய படைப்புகளுக்கு இந்த சக்தி இருக்காது. சரிங்களா? ஏனைய படைப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான், அதற்கு உண்டான அந்த சக்தி இருக்கிறதே ஒரு லிமிட்டட், ஒரு அளவுக்கு உட்பட்ட சக்தி தான். அதற்கு மேலே அந்த படைப்புகளால் எதையுமே தேடிக்கொள்ள முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தன்னுடைய உணவை தேடலாம், தூங்கலாம், இனப்பெருக்கம் செய்யலாம், அவ்வளவுதான். தன்னுடைய இனத்தோடு அது சேர்ந்து கொள்ளும். அதே போல் தன்னுடைய இருப்பிடத்துக்கு ஒரு இடத்தை தேடிக்கொள்ளும். சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய உடல் அமைப்புகளை அது கொஞ்சம் மாற்றிக்கொள்ளும். இந்த அளவுக்கு தான் அது, புரியுதுங்களா? அதற்கு மேலே அதனால் எதுவும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. பறக்க தெரியும்,
மிருகங்கள், காட்டில் இருக்கக்கூடிய கீரி கிழித்து திங்கக்கூடிய மிருகங்கள் வேட்டையாட தெரியும், கடலில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு நீந்த தெரியும். இந்த மனுஷனுக்கான திடீர்னு நீந்துவான், திடீர்னு வேட்டையாடுவான், திடீர்னு பறப்பான், திடீர்னு ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளை கண்டுபிடிப்பான், அந்த பொருளை அப்படியே மேம்படுத்தி கொண்டே போவான். கடைசியில் உருவாக்கப்பட்ட முதல் நிலையிலிருந்து புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட அதே வகையான பொருள் முற்றிலும் வேறுபடக்கூடிய அளவுக்கு அந்த பொருளை அவன் மேம்படுத்தி விடலாம். இப்படியாக மனித அறிவு ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும், மனித அறிவு உருவாக்கத்தை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். இது அல்லாஹு தஆலா மனிதர்கள் மீது செய்திருக்கக்கூடிய மகத்தான அருள். இப்படிப்பட்ட அருள்களை எல்லாம் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு சொல்லி காட்டி அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நிஅமத்தை புரிய வைப்பதற்காக ஹலக்கல் இன்சான மின் அலக்கின் என்று மனிதர்களுடைய படைப்பை விசேஷமாக பிரித்து சொல்கிறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக ஹலக்கல் இன்சான மின் அலக்கின் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது முறையாக சொல்கிறான், இக்ரா, நபியே நீங்கள் படிங்க, நபியே நீங்கள் கல்வி கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் ஓதுங்கள். வரப்புக்க, உங்களது இறைவனோ, உங்களது ரப்போ, அல் அக்ரம், ரொம்ப கண்ணியமானவன், ரொம்ப உயர்வானவன், மிக மிக கொடையாளி, மிக மிக சிறப்பானவன். இக்ரா வரப்புக்கல் அக்ரமு. தபரி என்ன சொல்கிறார்கள், வகௌலுஹு இக்ரா வரப்புக்கல் அக்ரமு யகூல் இக்ரா யா முஹம்மது. யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? நேரடியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, முஹம்மதே நீங்கள் படியுங்கள், நீங்கள் ஓதுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். உங்களது ரப்பு ரொம்ப பெரிய ஒரு கொடைவல்லலாக, வாரி வழங்கக்கூடியவனாக, கண்ணியமிக்கவனாக, சிறப்பு மிக்கவனாக இருக்கின்றான். சரி, இமாம் இப்னு கஸீர் என்ன சொல்கிறார்கள், வ இன்ன மின் கரமிஹி தஆலா அன் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். அல்லாஹு தஆலாவுடைய மகத்தான அருட்கொடை, மகத்தான கொடையிலிருந்து உள்ளதுதான் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு அவன் அறியாததையெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருப்பது. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நம்ம எல்லாரும் தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்தபோது எந்த அறிவில் இருந்தோமோ அதே அறிவிலே இப்போதும் நாம் பெரியவர்களாக ஆனதற்கு பிறகும் இருந்திருப்போமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சிரமமாக ஆகியிருக்கும். ஒரு சிலர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சோதித்து நமக்கு படிப்பினையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். சில பேர் வளர்ச்சியால் பெரியவர்களாக ஆகிவிடுவார்கள், ஆனால் அறிவோ ஒரு குழந்தையின் அறிவை போன்றிருக்கும். எவ்வளவு அவர்கள் வாழ்க்கையில் சிரமங்களை சந்திக்கின்றார்கள், அவர்களுடைய உறவினர்கள் அவர்களை பராமரிப்பதிலே எப்பேற்பட்ட சிரமங்களை அனுபவிக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு அவன் அறியாததையெல்லாம் கற்றுக் கொடுக்கின்றான். பல வகையில் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுக்கின்றான். உணர்வுகளின் அடிப்படையிலே அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுக்கின்றான். சூழ்நிலைகளை புரிந்து கொள்வதின் அடிப்படையிலே அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுக்கின்றான். தன்னுடைய தேவைகளை அறிந்து கொள்வதற்குரிய வழிகளை அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுக்கின்றான். தனக்கு அவசியமானவற்றை உருவாக்கி கொள்வதனுடைய வழிகளை அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுக்கின்றான். இப்படியாக அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்பது ஒரு கணக்கற்றதாக, அளவற்றதாக, ஒரு எல்லையற்றதாக இருக்கின்றது. எல்லாமே அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தது தான். புரியுதா? மனிதன் எதையெல்லாம் உருவாக்கி வைத்திருக்கின்றானோ, இனி எதையெல்லாம் மனிதன் உருவாக்குவானோ, மனிதன் எதையெல்லாம் இது நாள் வரை இந்த பிரபஞ்சத்தில் கண்டுபிடித்திருக்கிறானோ, இனி எதையெல்லாம் கண்டுபிடிப்பானோ, இவை எல்லாமே அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்த அறிவை கொண்டு மனிதன் கற்றுக்கொண்டது, மனிதன் தேடிக்கொண்டது, மனிதன் உருவாக்கி கொண்டது. மனிதனுக்கு அவனாக ஒன்றை கண்டுபிடிப்பதற்கான சக்தி அவனுக்கு இல்லை, அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தாலே தவிர. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ப மனிதன் தன்னுடைய தேவையை அடைந்து கொள்வதை, தெரிந்து கொள்வதை, அதற்கான பொருள்களை கண்டுபிடிப்பதை கற்றுக் கொடுக்கின்றான். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அஅலா அல்லதி ஹலகல் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அஅலா அல்லதி கத்தர ஃபஹதா. இந்த வசனத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த விளக்கத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சரி, கவனிங்க. வ இன்ன மின் கரமிஹி தஆலா, அல்லாஹு தஆலாவுடைய அந்த கொடையில் உள்ளதுதான் அன் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான் அவர்கள் அறியாததையெல்லாம்.
ஃபஷர்ரஃபஹு வகர்ரமஹு பில் இல்மி. அல்லாஹு தஆலா மனிதர்களை சிறப்பித்திருக்கின்றான், மனிதர்களை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தினான், சங்கை செய்தான் கல்வியை கொண்டு. வஹுவல் கத்ரு அல்லதி இம்தாஸ பிஹி அபுல் பரியத்தி அலல் மலாயிகத்தி. இந்த கல்வி என்பதுதான் மனிதர்களின் தந்தையாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகளை பார்க்கிலும் தனித்து சிறப்புற்று விளங்கினார்கள் அல்லவா, அந்த சிறப்பு, அந்த கண்ணியம், அந்த லிமிட், அந்த அளவுகோல் இந்த கல்விதான். வல் இல்மு தாரத்தன் யகூனு ஃபில் அத்ஹானி. கல்வி என்பது சில நேரங்களில் மனிதனுடைய அறிவுகளில் மட்டும் இருக்கக்கூடியதாக இருக்கும். வதாரத்தன் யகூனு ஃபில் லிசானி. சில நேரங்களில் நாவில் இருக்கக்கூடியதாக இருக்கும். மனிதன் சிந்திக்காமலேயே சில நேரங்களில் நல்ல அறிவான விஷயங்களை பேசிடலாம். சில பேருடைய சிந்தனைகளில் நிறைய அறிவுகள் இருக்கும், நாவுனால் அது வெளிப்படுத்தப்படாமல் இருக்கலாம். வதாரத்தன் யகூனு ஃபில் கிதாபத்தி பில் பனானி. சில நேரங்களில் விரல்களை கொண்டு எழுதுவதாகவும் இருக்கலாம். ஆக தஹனியுன் வலஃதுயுன் வரஸ்மியுன், வெறும் சிந்தனையில் மட்டும் இருக்கக்கூடியது. இரண்டாவது சொல்லால் சொல்லப்படக்கூடியது. மூன்றாவது எழுத்தால் எழுதப்படக்கூடியது. வர்ரஸ்மியு யஸ்தல்ஸிமுஹுமா மின் கைரி அக்ஸின். எழுத்தால் எழுதப்படக்கூடியது முந்திய இரண்டையும் தனக்குள் எடுத்துக்கொள்ளும். அதாவது நீங்கள் எதை ஒரு புத்தகத்தில் ஒரு குறிப்பேட்டிலே எழுதி வைத்து விடுகின்றீர்களோ அந்த கல்வியை அந்த எதையும் கொண்டு வந்துடும். உங்களுடைய மனசில் இருக்கிறதையும் கொண்டு வந்துடும், உங்களுடைய நாவில் இருப்பதையும் கொண்டு வந்துடும். ஆனால் நீங்கள் எழுதாமல் விட்டீர்களே ஆனால் உங்களுடைய மனதில் உள்ளது, அறிவில் உள்ளது அறிவிலேயே இருந்துவிடும், அல்லது நாவில் உள்ளது நாவில் சொல்லப்பட்டு அப்படியே மறக்கப்பட்டு விடும். எது எழுத்து வடிவமாக கொண்டு வரப்பட்டு விடுகின்றதோ அது இரண்டு வகையான கல்விகளையும் தனக்குள் கொண்டு வந்து பதிய வைத்து அடுத்த தலைமுறைக்கு பாதுகாக்கக்கூடியதாக ஆகிவிடும். கவனிங்க, வதாரத்தன் யகூனு ஃபில் கிதாபத்தி பில் பனானி தஹனியுன் வலஃதுயுன் வரஸ்மியுன் வர்ரஸ்மியு யஸ்தல்ஸிமுஹுமா மின் கைரி அக்ஸின். அதாவது எழுத்தால் எழுதப்படக்கூடியது மற்ற இரண்டு கல்விகளையும் தனக்குள் கொண்டு வந்துவிடும். ஆனால் இதுக்கு மாற்றம் கிடையாது. எது, அதாவது சிந்தனையில் இருக்கக்கூடியதோ சொல்லில் இருக்கக்கூடியதோ அது ஒன்று இன்னொன்றை கொண்டு வர முடியாது தனக்குள். ஃபலிஹாதா கால, ஆகவேதான் அல்லாஹு தஆலா கூறினான், இக்ரா வரப்புக்கல் அக்ரமுல்லதி அல்லம பில் கலமி அல்லமல் இன்சான மாலம் யஅலம். இந்த வசனத்திற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லதி அல்லம பில் கலமி அல்லமல் இன்சான மாலம் யஅலம் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். வஃபில் அஸரி, ஒரு ஹதீஸிலே வருகிறது அல்லது ஒரு செய்தியிலே வருகிறது, கையிதுல் இல்ம பில் கிதாபத்தி. கல்வியை நீங்கள் எழுதுவதை கொண்டு அதை நீங்கள் அடைத்து வையுங்கள். அதை நீங்கள், அதாவது கைதுன்னு சொன்னால் அதை கட்டி போடுங்கள். என்ன சொல்கிறாங்க, கட்டி போடுங்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் எழுதாமல் விட்டீர்களே ஆனால் அது வீணாக போயிடும். சரிங்களா? எப்படி ஒரு ஆடு மாடுகளை கட்டி போட்டால் அது பயன் தரக்கூடியதாக இருக்கும், பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும். அதே போல தான் கல்வியை நீங்கள் கட்டி போடுங்கள் எழுதுவதை கொண்டு. ஒன்ஸ் நீங்கள் அதை எழுதிவிட்டீர்களே ஆனால் அது பாதுகாக்கப்பட்டு விடும். நீங்களும் பிறகு உங்களுக்கு தேவைப்படும் போது அதை எடுத்து படிக்கலாம், பயன்பெறலாம். உங்களது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், உங்களது நண்பர்களுக்கு கொடுக்கலாம். இன்னும் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அதை நீங்கள் பயனுள்ள ஒன்றாக விட்டு செல்லலாம். இன்று பாருங்க, ஒரு உலகத்தில் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலையில் ஒரு மனிதனுடைய கல்வி அப்படியே வருகிறது. சரியா? எத்தனையோ அறிவியல் கல்விகள், அதுபோன்று பொறியியல் கல்லூரிகள், அதை போன்ற மருத்துவ கல்விகள், இப்படியாக உலகத்தில் எத்தனையோ வகையான கல்விகள். இந்த பூமியினுடைய கிழக்கில் இருப்பவர்களுடைய கல்வியை இந்த இடத்துல இருந்து கொண்டு நாம் பெற முடியும். எதனால்? அவர்கள் எழுதியதின் காரணமாக. மேற்கில் இருப்பவர்களுடைய கல்வியை கிழக்கில் உள்ளவர்கள், கிழக்கில் இருப்பவர்களுடைய கல்வியை மேற்கில் உள்ளவர்கள் அதை கொண்டு பயன்பெற முடிகின்றது. எதன் காரணமாக? அந்த கல்விகள் எழுதப்பட்ட காரணத்தினால. எந்த கல்வி எழுதப்படாமல் வெறும் பேச்சாக மட்டும் நின்று விடுகிறதோ அந்த கல்வி இருக்கிறதே சில காலம் நின்று பிறகு அழிந்து விடும். அதனால தான் கல்விகள் எழுதுவதை கொண்டு பாதுகாக்கப்பட வேண்டும். சரியா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கையிதுல் இல்ம பில் கிதாபத். இது ஹதீஸாகவும் இருக்கலாம், அல்லது அசர் என்று சொன்னால் அது பொதுவான ஒரு வார்த்தையாகவும் இருக்கு, பொதுவான முன்னோர்களுடைய கூற்றாகவும் இருக்கலாம், சஹாபா அல்லது தாபிஈயுடைய கூற்றாகவும் இருக்கலாம். நான் பார்த்து சொல்கிறேன் இந்த மாதிரி ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் எதுவும் இருக்கான்னு சொல்லி.
வஃபீஹி ஐதன் அசரிலே வருகிறது மன் அமில பிமா அலிம ரஸகஹுல்லாஹு இல்ம மா லம் யகுன் யஅலம். யார் ஒருவர் தான் கற்றதை கொண்டு அமல் செய்வாரோ அல்லாஹு தஆலா அந்த மனிதருக்கு அவர் அறியாததை கற்றுக் கொடுப்பான். ஆக ஒரு கல்வியை நாம் கற்றுக்கொள்வோமேயானால் உடனடியாக அதை கொண்டு நாம் அமல் செய்ய வேண்டும். அந்த கல்வியை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும், அதை நாம் அமலில் கொண்டு வர வேண்டும். இப்படி நாம் ஒரு கல்வியை கற்று அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவோமே ஆனால் அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேவையான கல்வியின் பக்கம் நமக்கு வழிகாட்டுவான். அடுத்து நீ எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் வழிகாட்டுவான். அந்த கல்வி அவனுடைய மனதிலிருந்து அவனுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக அல்லாஹு தஆலா அவனுக்கு மாற்றி கொடுப்பான். ஒரு மனிதன் கல்வி கற்றான், பிறகு அந்த கல்வியை கொண்டு அவன் அமல் செய்யவில்லை என்றால் அவன் முந்தி கற்றதையும் அவன் மறந்து விடுவான். பின்னால் அடுத்து அவன் கற்பானையானால் எப்படி முந்தைய கல்வியை கொண்டு அவனுக்கு பலன் இல்லாமல் போனதோ அதே போன்று இப்போது கற்றுக்கொள்வதை கொண்டும் அவனுக்கு பலன் இல்லாமல் போய்விடும். சரிங்களா? இதான் இந்த செய்தியினுடைய கருத்து. என்ன கருத்து? மன் அமில பிமா அலிம ரஸகஹுல்லாஹு இல்ம மா லம் யகுன் யஅலம். யார் ஒருவர் தான் கற்றதை கொண்டு தான் அறிந்ததை கொண்டு அமல் செய்வாரோ ரஸகஹுல்லா அல்லாஹ் அவருக்கு வழங்குவான் இல்ம மா லம் யகுன் யஅலம், அவர் அறியாதவற்றுடைய கல்வியை. அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஸித்னி இல்மா. சரி, இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா என்ன சொல்கிறார்கள் பார்ப்போம். கௌலுஹு தஆலா இக்ரா வ ரப்புக்கல் அக்ரமு. கௌலுஹு தஆலா இக்ரா, அல்லாஹு தஆலா மீண்டும் இக்ரா என்று சொல்லி இருப்பது தஅக்கீதுன், முந்தி சொல்லப்பட்ட இக்ரா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக. ஒரு சொல் 2 முறை சொல்லப்பட்டால் அந்த சொல் எந்த கருத்தை கொடுக்கின்றதோ அந்த கருத்தை உறுதி செய்வதாக எடுத்துக்கொள்ளப்படும். வத்தம்மல் கலாம், இக்ரா என்பதோட கருத்து பூர்த்தியாகிவிட்டது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக். இக்ரா அதோட ஒரு முழுமையான வக்ஃபு. அடுத்து வரப்புக்கல் அக்ரம், உங்களது ரப்பு ரொம்ப கண்ணியமானவன். ஃபும்மஸ்தஅனஃப, பிறகு அல்லாஹு தஆலா புதிதாக ஆரம்பிக்கின்றான். ஃபகால வரப்புக்கல் அக்ரம் என்று. அல் அக்ரம் என்பது ஐ அல் கரீம், மிகவும் தாளாரமானவன், மிகவும் கொடைவல்லலாக கண்ணியமிக்கவனாக இருக்கின்றான். சரி, அல் கரீம் வக்கால் அல் கல்பியு, இந்த இடத்துல அல் கரீம் என்பதற்கு அல்லாஹு தஆலாவுடைய இந்த அழகிய திருப்பெயருக்கு அறிஞர் கல்பி அவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன? யஅனி அல் ஹலீமு அன் ஜஹ்லில் இபாதி. இந்த யஅனிக்கு பிறகு அல் ஹலீம என்றும் படிக்கலாம் மஃபூலா வைக்கும் பொழுது, அல்லது இதை ஒரு தனி ஜும்லாவாக வைத்து ஜும்லாவை மஃபூலாக ஆக்குவோமேனால் அல் ஹலீமு என்று படிக்கணும். அல் ஹலீமு அன் ஜஹ்லில் இபாதி, அல்லாஹு தஆலா சகித்து கொள்ளக்கூடியவன், பொறுத்து கொள்ளக்கூடியவன் அடியார்களின் அறியாமையை. அதாவது தன்னுடைய அடியார்களில் யாராவது கல்வி இல்லாமல் ஒரு சட்டத்தை தெரியாமல் தவறு செய்து விடுவார்களே ஆனால் அவர்கள் முதலாவதாக செய்கின்ற அந்த தவறுக்காக உடனடியாக அவர்களை தண்டித்து அழித்து விட மாட்டான். இது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு பெரிய கருணை, ஒரு பெரிய தாராளத்தன்மை. ஃபலம் யுஅஜ்ஜில் பி உகூபத்திஹிம், அல்லாஹு தஆலா அவர்களுடைய தண்டனையை உடனடியாக தீவிரப்படுத்துவதில்லை. வல் அவ்வலு அஷ்பஹு பில் மஅனா, முதலாவது அர்த்தம், அதாவது அல் அக்ரம் என்பதை அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு கொடைவல்லல், மிகப்பெரிய வாரி வழங்கக்கூடிய தயாளன் என்ற கருத்து இருக்கிறது. அந்த கருத்து இந்த இடத்துல ரொம்ப பொருத்தமான கருத்து. அதாவது அல் ஹலீம் என்ற கருத்தை விட அல் அக்ரம் என்பதற்கு அதனுடைய நேரடி அர்த்தத்தை வைப்பது ரொம்ப பொருத்தமானது என்று குர்துபி சொல்கின்றார்கள். லிஅன்னஹு லம்மா ذكر ما تقدم من نعمه دل بها على كرمه. அல்லாஹு தஆலா அவனுடைய அருட்கொடையை சொல்லி இருப்பது. ஹலக்கல் இன்சான மின் அலகின், மனிதனை அல்லாஹு தஆலா படைத்த அந்த பேருபகாரத்தை சொல்லி இருப்பது அல்லாஹு தஆலாவுடைய அருட்கொடையை. தல்ல பிஹா அலா கரமிஹி, அடுத்து அல்லாஹு தஆலா தன்னுடைய கொடைத்தன்மையை இந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றான். இந்த மாதிரி அர்த்தம் வைக்கிறது பொருத்தமாக இருக்கும். அல் கரீம் என்பதற்கு அல் ஹலீம் என்று அர்த்தம் வைப்பதை விட. وقيل اقرأ وربك أي اقرأ يا محمد وربك يعينك ويفهمك அல்லது ويفهمك.
இன்னொரு கருத்து என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹு தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், நபியே உங்களுக்கு படிக்க தெரியாது, உங்களுக்கு ஓத தெரியாது, உங்களுக்கு நீங்கள் இதற்கு முன்பு கல்வி கற்றவராக இருக்கவில்லை என்பதற்காக நீங்கள் இப்போது படிக்காமல் கல்வி கற்காமல் ஓதாமல் இருந்து விடாதீர்கள். நீங்கள் தைரியமாக ஓதுங்க, உங்களது ரப்பு உங்களுக்கு புரிய வைப்பான், உங்களது ரப்பு உங்களுக்கு உதவி செய்வான். புரியுதா? இந்த கருத்து இருக்குது, ரொம்ப ஒரு அற்புதமான கருத்து. அதனால தான் எனக்கு படிப்பு வரல, நான் எப்படி ஓதுவேன், எனக்கெல்லாம் கல்வி வராது என்று சில பேர் சொல்கிறாங்களா இல்லையா? அது எனக்கு ரொம்ப பெரிய சங்கடத்தை கொடுக்கும், ரொம்ப பெரிய ஒரு மன நெருடலை கொடுக்கும். இந்த வார்த்தை இருக்குது, அல்லாஹுவின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நல்ல நம்பிக்கையை பிரதிபலிக்காது, மாறாக நம்முடைய கொடைவல்லலாகிய ரப்பின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய கெட்ட எண்ணத்தை, ஒரு அதிருப்தியை அல்லாஹ்வின் மீது வெளிப்படுத்தக்கூடியதாக ஆகிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மளை. ஏனென்றால் எந்த வார்த்தை அதனுடைய அர்த்தத்தை புரியாமல் நாம் சில நேரங்களிலே சொல்வோம், ஆனால் அதுவோ அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடியதாக ஆகிடும். இந்த கருத்து இருக்கு பாருங்க, அந்த செய்தியை தான் இங்கே நமக்கு உறுதிப்படுத்துது. என்ன கருத்து? வக்கீல இக்ரா வரப்புக்க இக்ரா யா முஹம்மது வரப்புக்க யுஈனுக்க. அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது கவலைப்படாதீங்க, தைரியமாக படிங்க, நல்லா படிங்க, துணிச்சலாக படிங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு புரிய வைப்பான். இக்ரா யா முஹம்மது வரப்புக்க யுஈனுக்க வ யுஃஹிமுக்க. உங்களுடைய ரப்பு உங்களுக்கு உதவி செய்வான், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு புரிய வைப்பான். நம்முடைய சலஃபுடைய அறிஞர்களை பார்க்கிறோம், அவர்களெல்லாம் எல்லாருமே சின்ன வயதிலிருந்து கல்வி கற்று பெரிய ஆலிம்களாக ஆனவர்கள் என்று சொல்ல முடியாது. பல அறிஞர்கள் அவர்களுடைய வாலிப காலம் முடியும் பொழுது கல்வி கற்க ஆரம்பித்திருக்கின்றார்கள், அதற்கு பிறகு பெரிய அறிஞர்களாக மாறியிருக்கின்றார்கள். சமீபத்தில் கூட ஒரு செய்தி தகவல் வந்தது. அதில் இன்றைக்கு மஸ்ஜித் நபவியில் மதீனா முனவ்வரால இமாம்களுக்கெல்லாம் பெரிய தலைமை இமாமாக இருப்பவங்க யார்? அலி இப்னு அப்துல்லா அல் ஹுதைஃபி ஹஃபிதஹுல்லா. இவங்க 30 வயசுக்கு பிறகு தான் கல்வி கற்கவே ஆரம்பித்தார்களாம். 30 வயசுக்கு பிறகு தான் குர்ஆன் மனப்பாடம் செய்யவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு பாருங்க, மஸ்ஜித் நபவியுடைய அந்த இமாமத்தில் அவங்க தான் தலைமை இமாமாக இருக்கிறாங்க. ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்ச 40 வருஷமாக சுப்ஹானல்லாஹ் அவங்க அங்கே தொழுகை வைக்கிறாங்க. அல்லாஹு தஆலாவுடைய பாக்கியம் பாருங்க, குர்ஆனை மனப்பாடம் செய்து அதற்கு பிறகு மார்க்க கல்வியை கற்று அதற்கு பிறகு மார்க்க கல்வியில் குர்ஆனுடைய கல்வியில் தனித்து விசேஷமாக அந்த காலத்தில் இருந்த மூத்த அறிஞர்களிடத்தில் படித்து கல்வி கற்று திறமையாகி இன்று கிராத்துடைய கல்விகளுக்கு ஒரு தலைமை இமாமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சிறப்பு கொடுத்துருக்கிறான். இங்கே சவுதி அரேபியாவில் அதாவது சவுதி அரேபியாவில் பிரிண்ட் பண்ணக்கூடிய எல்லா குர்ஆன்களையும் மேற்பார்வை செய்து அது முந்திய குர்ஆன் பிரதிகளோடு ஒத்து போகிறதா, அதனுடைய எழுத்து வடிவங்கள் குர்ஆன் எழுதப்படக்கூடிய அந்த சட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறதா என்பதை கண்காணித்து சரிபார்க்கக்கூடிய குழுவினுடைய தலைமை கண்காணிப்பாளராக இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த கல்வியை கொடுத்துருக்கிறான். எத்தனை வயசுக்கு பிறகு தான் கல்வி கற்க ஆரம்பித்தார்களாம்? 30 வயசுக்கு பிறகு தான். அதனால் கல்வி கற்பதற்கு வயது ஒரு தடை இல்லை. மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய சோம்பேறித்தனத்தினால, தங்களுடைய அலட்சியத்தினால, திங்கிறது சுற்றுறதுல உள்ள ஆர்வத்தினால கல்விக்காக வேண்டி சிரமப்படுவதை அவர்கள் விரும்புவதில்லை. உண்மையிலே சொன்னால், யாருக்கு கல்வி பிடிக்காதுன்னு சொன்னால், சதா திங்கிறது, சதா தூங்குறது, சதா வெட்டியாக இருக்கிறது, இந்த துன்யாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது பாருங்கள் ஒரு உடம்பு. அந்த மாதிரி உடம்புகளில் இருக்கக்கூடிய மண்டையில் இருக்கக்கூடிய மூளைக்கு தான் கல்வி பிடிக்காது. மாறாக யாருக்கு தன்னுடைய ரூஹின் மீது கவனம் இருக்குமோ, அல்லாஹு தஆலா தனக்குள் படைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றலின் மீது தன்னுடைய கவனத்தை வைத்திருப்பாரோ அவங்க எல்லாருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் கல்வி என்பது பிடிக்கும். சரியா? நம்ம துஆ செய்யணும் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வியின் மீது ஆர்வத்தை கொடு, ரப்பி ஜித்னி இல்மா என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு துஆ செய்ய சொன்னானே, அதனுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ் கல்வியை அதிகப்படுத்து. கல்வியை அதிகப்படுத்தினா அது எங்கே போய் விற்கும்? போய் வாங்கிட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணிக்கிறதுக்கா? அல்லது அது என்ன? அதுக்கு கல்வியை எங்களுக்கு அதிகப்படுத்துன்னு சொன்னால், யா அல்லாஹ் கல்வி கற்பதற்குரிய ஆர்வத்தை அதிகப்படுத்து. கல்விக்காக வேண்டி நான் நேரம் கொடுக்கக்கூடியவனாக, கல்விக்காக வேண்டி அதிகம் சிரமப்படக்கூடியவனாக, கஷ்டப்படக்கூடியவனாக, என்னை வருத்தி கொள்ளக்கூடியவனாக ஆக்கு என்ற அந்த அர்த்தங்களும் உள்ளார இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்?
ரப்பி சித்னி இல்மானு துவா செஞ்சுட்டு நல்லா ஏசியை போட்டுக்கிட்டு பெட்டில் தலைக்குப்புற வந்து பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டா மண்டையில் என்ன வரும்? கல்வியாக வரும், மண்ணாங்கட்டி தான் வரும். புரியுதுங்களா இல்லையா? கல்வி கற்கணும்னா உட்காரணும், படிக்கணும், கண்ணு வலிக்கணும், முதுகு வலிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும், உஸ்தாதிட்ட திட்டு வாங்கணும், எழுதணும், பிரச்சனை எவ்வளவு இருக்குது. சும்மா வந்துருமா? அது எல்லாம் ஈஸியாக வந்துடும் நினைக்கிறாங்க. ஈஸியாக என்ன வரும்? உடம்புல கொலஸ்ட்ராலும் சுகரும் தான் ஈஸியாக வரும். கல்வி கற்கணும்னா கஷ்டப்படணும், சிரமப்படணும். எந்த அளவுக்கு ஒரு பொருள் உயர்ந்ததாக இருக்குதோ அந்த அளவு அந்த பொருளை அடைவதற்கு நம்ம சிரமப்படணும். புரியுதுங்களா? சரி, திரும்ப நம்ம போவோம் விஷயத்துக்கு. இமாம் குர்துபி என்ன சொல்றாங்க பார்ப்போம். வகீல இக்ரா வரப்புக ஐ இக்ரா யா முஹம்மது வரப்புக யுஈனுக வயுஃஹிமுக வஇன் குன்த கைரல் காரிஇ. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் படிப்பறிவற்றவராக இருந்தாலும் இதற்கு முன்பு கல்வி கற்றவராக நீங்கள் படிப்பறிவற்றவராக இருந்தாலும் இதற்கு முன்பு கல்வி கற்றவராக நீங்கள் இல்லை என்றாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் ரப்பு உங்களுக்கு உதவி செய்வான், உங்கள் ரப்பு உங்களுக்கு புரிய வைப்பான். நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓத ஆரம்பிச்சிருங்க, கற்க ஆரம்பித்து விடுங்கள். அடுத்து வல் அக்ரம் பிமஅனா அல் முத்தஜாவிஸ் அன் ஜஹலில் இபாதி. இந்த அறிஞர்கள் அல் அக்ரம் என்பதற்கு பொருள் சொல்கின்றார்கள் அல் முத்தஜாவிஸ் அன் ஜஹலில் இபாதி, அடியார்களுடைய அறியாமைகளை மன்னித்து விடக்கூடியவன். அல் முத்தஜாவிஸ் என்று சொன்னால் கண்டுகொள்ளாமல் சொன்னால் அதற்கு குற்றம் பிடிக்காமல் தண்டிக்காமல் விட்டுவிடக்கூடியவன். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் 2 வசனங்களை நாம் கற்றுக்கொண்டோம். என்னென்ன வசனங்கள்? ஹலகல் இன்சான மின் அலகின் இக்ரா, ஹலகல் இன்சான மின் அலகின் இக்ரா வரப்புக்கல் அக்ரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கற்றதில் நமக்கு அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் கல்விகளை கற்பதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரிவானாக. கல்வியின் பாதையை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி தருவானாக. இன்ஷா அல்லாஹ் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளார ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. சந்ததிகள்னா ஆஃப்ஸ்பிரிங், हमारे नस्ल, हमारे ख़ानदान, हमारे बच्चे, बच्चे के बच्चे, बच्चे के बच्चे, बच्चे के बच्चे, बच्चे के बच्चे सब எப்போ வேணாலும் வைக்கலாம். ஐயாமுல் பீதுடைய நோம்பாகும். இது வந்து அல்லாஹு தஆலாவுடைய சோதனைகளில் ஒரு சோதனை, ரப்புடைய சோதனைகளில் ஒரு சோதனை. ஒரு தாயோ தந்தையோ அவர்களுக்கு முன்பாக பிள்ளை இறந்து விடுவாரே ஆனால், இப்போ அந்த பிள்ளைக்கு நேரடியாக சொத்து கிடையாது. சரி, அந்த பிள்ளையுடைய மனைவி இருக்காங்க, அந்த பிள்ளைக்கு பிள்ளைகள் பிறந்திருப்பாங்க. சரியா? இப்போ இவர்களுடைய நிலை என்ன என்றால், முதலாவது இறந்து போனவரை தவிர வேற யாரும் பிள்ளைகள் இல்லை. யாருக்கு? தாய் தந்தைக்குன்னு சொன்னால் அப்போ நீங்கள் யோசிக்க வேண்டியது கிடையாது. இறந்து போனவருடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய பாட்டனுடைய சொத்து போய் சேரும். இறந்து போனவருடைய பெற்றோர்களுக்கு இறந்து போனவர் அல்லாத மற்ற பிள்ளைகளும் இருப்பார்களே ஆனால், அந்த சாச்சா சாச்சி இருக்காங்கல்ல, நம்ம சொல்கிறோம்ல, அவர்கள் மீது கட்டாய கடமையாக ஆகிவிடுகின்றது இந்த பிள்ளையை பராமரிக்கிறது. அதே போல் உயிராக இருக்கக்கூடிய பாட்டன், அதாவது இவங்களுக்கு பாட்டனை இறந்து போனவங்களுக்கு தந்தை, அவர் மீது கடமையாகி விடுகின்றது தன்னுடைய பேரன்களை பராமரிப்பது. ஃபர்ல், கட்டாயமாகி விடுகிறது. புறக்கணிக்க முடியாது, புறக்கணிக்க கூடாது. அது வந்து ஒரு பெரிய கொடுமையான பாவம் அப்படி புறக்கணிக்கிறது. மனைவியை பொறுத்த வரைக்கும் மனைவிக்கு கணவன் கொடுத்த மகர் இருக்கிறது. அதே போல் கணவன் அவருடைய வாழ்நாளில் ஏதாவது அன்பளிப்பு வாங்கி கொடுத்துருந்தா அது, அதற்கு பிறகு அந்த மனைவிக்கு அவங்க இன்னொரு மறுமணம் செய்வாங்க. அதே போல் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடியது கண்டிப்பாக அந்த பிள்ளைகளை பராமரிக்கக்கூடியவர் என்ற அடிப்படையில் அந்த மனைவிக்கும் வந்து சேரும். இது போக அந்த பாட்டனார் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய செல்வத்தில் 3/1, உதாரணமாக அவரிடத்தில் 1000 ரூபாய் இருந்தால் ஒரு 330 ரூபாய்க்குள்ளார 330 ரூபா அளவுக்கு இந்த பிள்ளைகளுக்கும் இந்த பிள்ளைகளுடைய தாய்க்கும், அதாவது தன்னுடைய மருமகளுக்குன்னு சொல்லி கொடுத்துடணும் வசியத்துடைய அடிப்படையில். அதாவது சட்டமாக சொத்தா பங்கா போய் சேராது, மாறாக 3/1க்குள்ளார எந்த அளவு அவங்களுக்கு தேவையான அளவு இருக்கிறதோ அதை அவர் வசியத்தா முன்கூட்டியே கொடுத்துடலாம் அல்லது எழுதி வைத்து விட வேண்டும். இந்த சட்டத்தை பெரும்பாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் மார்க்க கல்வி இல்லாததுனால பின்பற்றுவது கிடையாது. அதனால தான் பெரிய பிரச்சனை உருவாகுது. சரிங்களா? இந்த வசியத்துடைய சட்டம் பின்பற்றப்படுமே ஆனால்
அதே போல் வீட்டில் ஒருவர் இறந்துவிட்டால் அவருடைய எத்தீமான பிள்ளைகளை வளர்ப்பது உயிராக இருக்கக்கூடிய உறவுகள் மீது கட்டாய கடமை என்பதை புரிந்து கொள்வார்களே ஆனால் இந்த குழப்பம், இந்த பிரச்சனை நமக்கு ஏற்படாது. இந்த சோதனை இலகுவாக முடிஞ்சிடும். இந்த ரெண்டுமே செய்யப்படாதனால, இந்த ரெண்டு, ஒருத்தர் இறந்துட்டார்னா அவருடைய பிள்ளைகள் ஆதரவு போன தன்னுடைய பிள்ளையினுடைய பிள்ளைகளுக்கு வசியத்து செய்யாமல் விடுவது, இந்த ரெண்டு தப்புனால இன்றைக்கு சமுதாயம் மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாகி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் அல் குர்ஆனுடைய விளக்க உரையை படிப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். اللهم نسألك الجنة ونعوذ بك من النار. اللهم ذكرنا من القرآن ما نسينا وعلمنا منه ما جهلنا وارزقنا تلاوته آناء الليل وأطراف النهار. اللهم اجعلنا من المتذكرين بالقرآن العظيم والمعتبرين به والمتدبرين له يا أرحم الراحمين. السلام عليكم ورحمة الله. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.